வணக்கம் ப்ரோ, என் பேர் குணா. இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா, கட்லுக்கு எப்படி கீத்துளி போடுவதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர்ந்துடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நைஸ் கீத்துளி வச்சு கீத்துளி போட்டுக்கிட்டு இருக்கேன். இது தேக்கு கட்லும் பலகா, இது தலைமாட்டு பலகா, அதாவது தலைக்கு வரக்கூடிய அந்த டிசைனுக்குள்ளே பழகாது. கால் மாடு வந்து கடைச காலில் போட்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த கொடிக்கருக்குலேருந்து கீத்துளி போட்டுக்கிட்டு போயிட்டுருக்கேன். இது ஸ்டாண்டு பண்ணி 2வது வீடியோ இது. இப்போ இலைக்கு வந்து கீத்துளியை போட்டுக்கிட்டு இருக்கேன். கீத்துளி நம்ம போடுறதுக்கு வந்து கை வாட்டம் ரொம்ப முக்கியம். நம்ம டிராயிங் மட்டும் நல்லா நம்ம வரைய ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த கீத்துளி கொஞ்சம் ஈஸியாக வரும். அதனால் நம்ம வேலை பார்க்குறவங்க நீங்கள் டிராயிங் மட்டும் நல்லா வரைஞ்சிக்கிட்டே இருங்க. இந்த கை வந்து உங்களுக்கு அழகாக கீத்து வரும். ஏன்னா இந்த வேலையில் பொறுத்தவரையும் நீங்கள் மெயினாக கற்றுக்க வேண்டியது முதல்ல டிராயிங் தான். டிராயிங் போடுறதுக்கு ஒரு கட்டை இருக்குது. அது கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கணும், அப்போ தான் கீத்துளி வேகமாக ஓடும். பெரிய கட்டையை வச்சு போட்டோம்னா அது வந்து அடிக்கட்டை, இது வந்து நைஸ் கட்டை, கொஞ்சம் வேகமாக ஓடும். இப்போ பாருங்கள், கீத்துளி போட்டு முடித்தாச்சு. இப்போ பூக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்து தொட்டி பலாய்க்கு கீத்து போடணும். இப்போ பூ கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சாச்சு. உள்ளே உள்ள பூக்கு போடணும். வெளியில் வந்து ஒரு அவுட்லைன் போட்டு 3 கோடு, உள்ளே வந்து ஒரு அவுட்லைன் போட்டு 1 கோடு. இப்போ முட்டில் கீத்துளி போடணும். டைமண்ட் போடும் போது முதல்ல குறுக்கு வசத்தில் போடணும், அப்புறம் நெட்டு வசத்தில் போடணும். இல்லைனா உடைய ஆரம்பிச்சிடும். நெட்டு வசத்தில் போட்டுட்டு குறுக்கு வசத்தில் போட்டோம்னா உடைய ஆரம்பிச்சிடும். இது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. இப்போ தொட்டி போட ஆரம்பித்தாச்சு. தொட்டி வந்து தாமரை மாதிரி போடணும். அப்போ தான் இந்த பலாய்க்கு எடுக்கும். டைமண்ட் மாதிரியும் போடலாம், ஆனால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நடுவில் 1, 2 பக்கம் 2 இதழ், மொத்தம் 3 வர மாதிரி. ஏன்னா இது தொட்டி வந்து பெரிய தொட்டி, 3 போட்டால் நல்லாயிருக்கும். இதில் 5 மொத்தம் 5 இதழ் வரும். ஒவ்வொரு ஆள் வந்து 3 இதிலே முடிச்சிருவாங்க. கொஞ்சம் 5 போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ கீழே முடித்தாச்சு. இப்போ மேலே போட ஆரம்பிக்கணும். எதுக்கு மேலே ஒரு கோடு போட்டோன்னா அதுக்காண்டியே வந்து அந்த தாமரை வரணும். அப்போ தான் அதில் ஒரு முட்டை வந்து நம்ம செதுக்க முடியும்.
கொஞ்சம் கேப்பு கிடந்தால் தான் அந்த தொட்டியோட வாய் தெரியும். எப்படி பார்த்தாலும் எனக்கு இந்த பலகா கீத்துலி போடுறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ வந்து குயிக்காக போகிறக்காண்டி ஸ்பீடு வச்சுருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் வேகமாக தெரியும் உங்களுக்கு. நான் பேசுகிற சவுண்ட்லாம் கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கள். கொஞ்சம் நாய்ஸ் எது கேட்குதா? தொட்டி கம்ப்ளீட்டாக கீத்துலி போட்டு முடிச்சாச்சு. அடுத்து இலை இந்த சைடு கொடிக்கருக்கு இருக்குது. கீத்துலியை போட்டு முடிச்சுட்டு பிசுறு எடுக்கணும். இப்போ இலைக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் கீத்துளி. இப்போ கம்ப்ளீட்டாக கீத்துளி போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஆர்ச் கட் பண்ண போகிறோம். அதுக்காண்டி மார்க்கரில் வரிக்கிட்டு இருக்கேன். 6ஆக கொண்டு போய் வெளியே விட்டுரு மட்டும் கட் பண்ணணும். இப்போ சுத்தம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஃபினிஷிங் வேலை. கீத்துளி போடாச்சு, பிசுறு எடுத்தாச்சு. ப்ரெஷ்ஷை வச்சு தேங்காய் நார் ப்ரெஷ் இருக்குது, அதை வச்சு நம்ம தேய்க்க சைனிங் கொஞ்சம் ஏறும், வேக்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அது தேங்காய் நாரோட அந்த எண்ணெய் பசை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ.